மத்திய பிலிப்பீன்ஸில் உள்ள ஒரு எரிமலை இன்று அதிகாலை வெடித்து வானில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு பெரிய சாம்பல் நிற புகையை கக்கியதோடு பெலஸ்டிக் எரிபொருள்களையும் வெளிப்படுத்தியது. அந்த தென்கிழக்காசிய நாட்டில் இன்னும் செயல்பட்டு வரும் 24 எரிமலைகளில் ஒன்றான கென்லான் எரிமலை கடந்த நூற்றாண்டில் பல வெடிப்புகளை சந்தித்ததோடு அவற்றில் அண்மையில் கடந்த மாதமும் இத்தகைய வெடிப்பு ஏற்பட்டது. டிசம்பரில் வெடிப்பின் போது வைக்கப்பட்ட 5 அளவிலான எச்சரிக்கையில் செவ்வாய்க்கிழமை மாறாமல் இருந்தது. இன்று அதிகாலை மணி 2:55க்கு கென்லான் எரிமலையின் உச்சி பள்ளத்தில் மிதமான வெடிப்பு ஏற்பட்டது என்று பிலிப்பீன்ஸ் எரிமலை மற்றும் நில அதிர்வு ஆய்வு நிறுவனம் ஓர் அறிக்கையில் தெரிவித்தது. 5 நிமிடங்கள் வரை அந்த வெடிப்பு நீடித்தது. வெடிப்பு ஒரு சாம்பல் நிற மிகப்பெரிய புகை மூட்டத்தை உருவாக்கியதோடு அது காற்றோட்டத்தில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் மேலே உயர்ந்து பின்னர் மேற்கு நோக்கி நகர்ந்தது. பெரிய பெலஸ்டிக் துண்டுகள் சில 100 மீட்டர்களுக்குள் பள்ளத்தை சுற்றி விழுந்ததாகவும் எரிமலை உச்சிக்கு அருகில் தாவரங்கள் எரிவதற்கு அவை வழிவகுத்தன. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் தி ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.